எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. தம்பி கிஃப்ட் நிஃப்டி நீங்கள் நேற்று 100 பாயிண்ட் இறங்குவேன் அப்படின்ற மாதிரி காலையில் சிக்னல் கொடுத்ததுக்கே எங்களுடைய அண்ணன் நிஃப்டி அது 360 பாயிண்ட் நேற்று இறங்கி க்ளோஸ் ஆகிருக்கு. இதில் இன்றைக்கி நீங்கள் அதுக்கும் மேலே 150 பாயிண்ட் பக்கம் மைனஸ் அப்படின்னு மார்னிங் சிக்னல் காட்டுறீங்க. இன்றைக்கி நிஃப்டி என்ன ஆகுது அப்படின்றது பொறுத்து இருந்தால் பார்க்கணும். ஆக மொத்தம் நண்பர்களே, காலையில் நிஃப்டி ஓப்பன் பண்ணக்கூடிய சிக்னல் என்பது கிஃப்ட் நிஃப்டியிலிருந்து நெகட்டிவாக தான் தற்போது வந்திருக்கு. அதாவது ட்ரேடு வித் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு உதாரணத்துக்கு நேற்று ஃபுல் டே என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிஃப்ட் நிஃப்டினுடைய சிக்னல் நெகட்டிவாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் பெரிய கேப் டவுன் ஆகி அதுக்கப்புறம் நேற்று மார்க்கெட் இப்படி தான் முடிஞ்சிருக்கு. நீங்கள் உன்னிப்பாக கவனித்து பார்த்தீங்கன்னா நேற்று செல்லர்களுக்கு தான் நல்ல ஒரு உதவி என்பது கிடைச்சிருக்கு. அதுவும் எப்போ? நேற்று மார்க்கெட் ஓப்பன் ஆனதுலேருந்தே நிஃப்டி என்பது கீழே இறங்கிட்டே வந்துக்கிட்டு இருந்தது. இதனால் நல்ல ஒரு அளவுக்கு பெரிய அளவில் இறங்கிட்ட உடனே செல்லர்கள்லாம் ஒரு லெவலை மார்க் பண்ணி வச்சுக்குவாங்க. ஓகே, இந்த லெவலில் இருந்து தான் கீழே விழுந்திருக்கான், இனி மறுபடியும் இங்கே இது வந்தான்னா டபுள் டாப் இது போட்டு கீழே விழுவானோ அப்படின்ற மாதிரி செல்லர்கள் செல்லிங் ட்ரெண்டில் போகிறவங்க மார்க் பண்ணி வச்சுக்கிட்டு அப்படியே வந்து பார்த்துக்கிட்டே இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு எந்த விதமான என்ட்ரி மறுபடியும் கிடைக்கவே இல்லை. ஆனால் பாருங்கள், பையிங் போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் என்னாச்சுன்னா, மார்க்கெட் கீழே இறங்கிட்டு ஓரளவு கன்சிடராக ஒரு 30-40 பாயிண்ட் திரும்ப மேலே ஆரம்பிச்சிருச்சு. உடனே வாங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த இடத்த மார்க் பண்ணி வச்சுட்டு மறுபடியும் இண்டெக்ஸ் பெரிய அளவில் கீழே அதே இடத்துல திரும்பி வந்தால் என்ட்ரு போகணும் அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு மைனர் ட்ரெண்டு, ஷார்ட் டேர்ம் ட்ரெண்டு அப்படின்றது கொஞ்சம் ஏறுமுகமாக இருக்குது. அதனால் திரும்பி வந்தால் போகணும்னு அப்படி ஒரு குரூப்புக்கு வந்திருக்கும். கடைசியில் என்னாச்சு, யாருக்குமே எந்த விதமான என்ட்ரியும் கொடுக்கவே இல்லை. மணி போய்கிட்டே இருக்குது. மணி கிட்டத்தட்ட 1:30 மணி ஆயிடுச்சு. மத்தியானம் 1:30 மணி அடிச்சுக்கிறா லக்கி ப்ரைஸ்னு அவ்வளவு நேரம் மத்தியானம் 1:30 மணி வரைக்கும் சும்மா உட்காந்துக்கிட்டு இருந்த செல்லிங் சைடு போகணும், ட்ரேடு வித் ட்ரெண்ட் அப்படின்னு செல்லிங் சைடு போகணும்னு சில பேர் நினச்சிக்கிட்டு இருந்திருப்பாங்க. பார்த்தீங்களா, அவங்களுக்கு கரெக்டாக 2 மணி மார்க்கெட் முடியும் பொழுது மார்க்கெட் கீழேருந்து மேலே அந்த ரெசிஸ்டன்ஸை தொடுது. அதுக்கப்புறம் கீழே உழுகும் பொழுது கிட்டத்தட்ட மணி 3. இப்போ போய் ட்ரெண்டுக்கு எகெயின்ஸ்டாக யாராவது ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு காலையில் இந்த பையிங் சைடு மார்க் பண்ணி வச்சுருந்தவங்க ஒரு 3 மணிக்கு போயிருந்தாங்கன்னு வச்சிங்களேன், அவங்களுக்கு எந்த விதமான உதவியும் கிடைக்கல. ஏன்னா சைட்வேஸாக இல்லாமல் மறுபடியும் கடைசி ஒரு அரை மணி நேரத்தில் பிரேக் டவுன் அப்படின்றதா இருக்குது. ஸோ இது எதை குறிக்குது அப்படின்னா, செல்லிங் சைடு இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணி 2 மணிக்கு போனவங்களுக்கு அழகு போல் ஒரு 100 பாயிண்ட்டுக்கு மேலே கிடச்சிருக்கு. ஆனால் ட்ரெண்டுக்கு ஆப்போசிட்டாக பையிங் சைடு போகணும்னு ஒரு லோ லெவலில் மார்க் பண்ணி 3 மணி வரையும் உட்காந்து உள்ளே என்ட்ரானவங்களுக்கு ஒரு 50 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் தான் அடிச்சிருக்கும் பாவம். இதுக்கு பேர் தான் ட்ரேட் வித் ட்ரெண்ட் அப்படின்றது நண்பர்களே. இன்றைக்கி ஸ்டாக் மார்க்கெட்டில் ஸ்விங் ட்ரேடர்கள் ரொம்ப வாலட்டிலிட்டியாக இருக்கும் அப்படின்னு பார்க்கக்கூடிய பங்குகள்லாம் நேற்று ரிசல்ட்ஸ் கொடுத்துருந்த இந்த ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜி அப்படின்ற பங்கு, நுவாமா வெல்த் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற பங்கு, ஆனந்த்ராஜ் அப்படின்ற பங்குகளுக்கெல்லாம் அந்த மாதிரி நிறைய வாலட்டிலிட்டியாக பீட்டா அதிகமாக இருக்கக்கூடிய பங்குகளில் என்ன பண்ணுவாங்கன்னா 5 மினிட்ஸ் கேண்டில் அதனுடைய மூவ்மெண்ட் எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி வாட்ச் பண்ணுவாங்க. நேற்று இந்த பங்குகள்லாம் எப்படி இருந்தது? நேற்று தான் மோஸ்ட்லி மார்க்கெட் செல்லிங்லேயே இருந்தது இல்லைங்களா. அதனால் கரெக்டாக மார்னிங் ஒரு 9:15 கேண்டில் கீழே இந்த ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜி கீழே போனவன் அப்படியே கீழேயே க்ளோஸ் ஆகிட்டான். ஒரு கன்றாவியே இந்த 5 மினிட்ஸ் கேண்டில் கீழேயோ மேலேயோ இப்படி மாறி மாறி போகல. நீட்டாக நேற்று அதாவது ரிசல்ட் வரக்கூடிய தேதியில் இந்த பங்கு, இந்த நுவாமா அப்படின்ற ஷேர் ஆகட்டும், அதுவும் நேற்று மார்க்கெட் வீக் அப்படின்றதுனால 5 மினிட்ஸ் கேண்டிலுக்கு மேல் நோக்கி வரவே முடியல. ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜி அதே மாதிரி தான், சிர்மாவும் அதே மாதிரி தான். இது என்ன ஒரு முக்கியமான தகவல் நீங்கள் கவனித்து பார்க்கணுன்னா, இவனு நேற்று எல்லாருமே ஒரு மிகப்பெரிய ஒரு லாங் கேண்டில் அப்படின்றது போட்டிருக்காங்க. யோசிச்சு பாருங்கள், ஒரு சின்ன கேண்டில் போட்டு இதுக்கு மேலே இப்படி பெருசாக ஏறி இறங்கினா ஒரு நல்ல பிரயோஜனம் அப்படின்றதுக்கு. காலங்காத்தாலே இவ்வளவு பெரிய கேண்டிலை போட்டு வச்சுக்கிட்டா மேலே போகிறவங்க அப்புறம் ஸ்டாப் லாஸ் போட்டால் இவ்வளோ பெரிய கேண்டில் என்பது ஸ்டாப் லாஸ் போடணும். ஸோ இது எல்லாமே இந்த ஓஹெச்எல்சி ஸ்டாக் நியூஸ் என்பதில் ரொம்ப முக்கியம். ஸோ சில பேர்த்துக்கு மொமெண்டம் ஸ்டாக்ஸ் இதெல்லாம் ரொம்ப மொமெண்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி தோணலாம். ஒரு உதாரணத்துக்கு ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜி நேற்று ரிசல்ட் கொடுத்துருக்கான், இன்றைக்கெல்லாம் பெரிய மொமெண்டமாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி தோணலாம். அதை வச்சுக்கிட்டு 5 மினிட்ஸ் கேண்டில் வச்சுக்கிட்டு ஏதாவது ஒன்று பண்ணணும்னு சில பேர் நினைப்பாங்க. ஆனால் அந்த 5 மினிட்ஸ் கேண்டில்லையும் பெருசாக ஒன்றை போட்டுட்டானுங்கன்னா அதுக்கப்புறம் மேலே என்ட்ரி ஆகிறவங்களுடைய ஸ்டாப் லாஸ் அதில் பாதாளத்தில் இருக்கும்.
ஒரே டிரான்சாக்ஷனில் அப்புறம் மொத்தமாக ஸ்டாப் லாஸ் போட்டு வாங்கிட்டு போயிடுவாங்க. எது எப்படியோ நண்பர்களே, இன்னைக்கு கிஃப்ட் நிஃப்டினுடைய சிக்னல் என்பது இறங்கு முகமாக இருக்கிறதுனால நேற்றே நம்மளுக்கு மனசு ரொம்ப சோர்வாக இருக்குது. மார்க்கெட் இப்படி 300 பாயிண்ட்டுக்கு மேலே இறங்கிடுச்சேன்னு. இன்றைக்கி என்ன செய்ய காத்திருக்க போகிறாங்க அப்படின்றது பொறுத்து இருந்தால் பார்க்கணும். நன்றி, வணக்கம்.